வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வா நகர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து மூத்த பெண் போராளி, படுகாயமடைஞ்ச ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற மூத்த பெண் போராளி. அதுவும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்து தாயகத்தில் இங்கே வந்து இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் வசித்து வாரா. அந்த நேரத்தில் மிகப்பெரிய சிறப்பாக செயல்பட்ட ஒரு பெண் போராளி. அந்த வகையில் காணொளியை வந்து நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒளிபரப்பாயிருந்தன 2 காணொளிகள் போட்டிருந்த நாங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய காணொளி மூலம் மக்கள் நல்வாழ்வு மையத்துக்கு சென்றடைந்ததற்கு அவருடைய பார்வைக்கு எட்டப்பட்டதன் அமைவாக மக்கள் நல்வாழ்வு மையம் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் உதவிகளை வழங்கி வந்து இல்லங்களை அமைத்துக் கொடுக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு செல்வா நகரில் தாயியக்கான ஒரு இல்லம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் நல்வாழ்வு மையம். அதுக்கு 103வது இல்லம். இந்த 103வது இல்லத்தை யார் அமைத்து கொடுக்கிறார்கள்ன்றதை நாங்கள் உள்ள போய் எங்களுடைய உறவுகளுக்கு காட்டுவோம். அதற்கு முதல் எங்களுடைய சனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் வந்து எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணவனும் வெள்ளை தட்டவனும் எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தந்து கொண்டிருக்கல. இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல உறவுகள் வந்து பாதிக்கப்பட்ட தரவுகளுக்கு இப்படிப்பட்ட இல்லங்களை அமைப்பதற்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்க உறவுகளே. அதுவும் வந்து ஒரு முன்னாள் போராளி, பெண் போராளி, அவாக்குத்தான் இந்த இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட காலமாக பணியாற்றி படுகாயமடைந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இன்று இருக்கிறார். அவாக்குத்தான் இந்த இல்லம். வாருங்க உறவுகளை, நாங்கள் உள்ளுக்குள்ள போய் இந்த காணொலியில இந்த இல்லத்துக்கான உதவி யார் வழங்கி இருக்கணும், எந்த நாட்டிலிருந்து வழங்கி இருக்கின்றதை நாங்கள் அங்க பார்ப்போம். இன்று வந்து 103வது இல்லம் வந்து மக்கள் நல்வாழ்வு மையத்தால் வந்து இன்று கையளிக்க இருக்கிறது. 103வது இல்லத்துக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் வந்து சின்னையா அண்ணம் அவருடைய மகளான தவமணி கணேசன் அவர்கள் தான் அந்த அனுசரணையை வழங்கி இருக்கிறார்கள். அதாவது வந்து இன்றைக்கு வந்து 103வது இல்லம் முன்னாள் ஒரு மூத்த பெண் போராளி தாயியக்காவுக்கு இந்த இல்லம் அமைக்கப்படுகிறது. அந்த இல்லத்தை வந்து இன்னும் சில வினாடிகளில் கையளிக்கப்புறம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து 103வது இல்லத்தை மிக விமர்சையாக மிக சிறப்பான முறையில் இந்த மக்கள் நல்வாழ்வு மையம் தம்முடைய சேவை நலன் கருதி இன்று ஒரு இல்லத்தை அமைத்து அவர்களுக்கு வாழ்வதற்குரிய வழியை செய்திருக்கிறார்கள். அந்த இல்லத்தை தான் நாங்கள் இப்போ கையளிக்க போகிறோம். அந்த இல்லத்தை கையளிப்பதற்காக இன்றைக்கு கனடா தேசத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற புலத்திலே இருந்து வருகை தந்திருக்கிற சகோதரன் சுவாஸ் அவருடைய பாரியார் அவருடைய பிள்ளைகளோடு இங்கே வருகை தந்திருக்கிறார். அதோடு வந்து அச்சுவேலியில இருந்து மக்கள் நல்வாழ்வு மையத்துக்காக சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சுந்தர செல்வன், அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மக்கள் நல்வாழ்வு மையத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ரோசி அக்கா வருகை தந்திருக்கின்றார். இந்த வகையில நாங்கள் இல்லத்தை வந்து இப்போ தாயியக்காவுடைய இல்லத்திலே அவருடைய கரங்களிலே நாங்கள் கையளிக்க போகிறோம். பாருங்க உறவுகளை, நாங்கள் இந்த காணொளிக்கு அதாவது இந்த இல்லத்துக்கு யார் உதவி செய்ததுன்றதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சின்னையா அண்ணம், அதாவது வந்து அவருடைய மகள் தவமணி கணேசன், இவர்கள் அவருடைய மகள் தவமணி கணேசன் தான் அவருடைய இல்லத்துக்கான அனுசரணை வழங்கி இந்த மக்கள் நல்வாழ்வு மையத்துக்கூடாக இன்று ஒரு புதிய இல்லத்தை அமைத்து மிக விமர்சையாக இன்று இல்லம் கையளிக்கப்படும். பாருங்க உறவுகளே, இப்பொழுது நாடா வெட்டி திறந்து வைக்க கனடா தேசத்தில் இருந்து வரைய தந்திருக்கின்ற சகோதரன் சுவாசண்ணன் அவர்களை இந்த நாடாவை வெட்டி இல்லத்தை திறந்து வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து பயனாளிகள் சார்பிலும் இந்த இல்லத்துக்கு உரிமையாளராக மாறிக்கொண்டிருக்கின்ற தாயியக்காவும் இணைந்து இந்த நாடாவை வெட்டி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கோங்க. போங்க வாங்க. தொடர்ந்து இல்லத்துக்கான நுழைவாய் அவருடைய கதவு திறந்து அவர்கள் உள்ளே செல்லுகின்றார்கள். சரி, அது எப்படி அதனை தொடர்ந்து வந்து இந்த இல்லத்துக்கான பெயர் பலகையை வந்து கனடாவில இருந்து வருகை தந்த சகோதரன் சுவாசண்ணனுடைய பாரியார் அவர்கள் இந்த திறநீக்கத்தை செய்து வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். 103வது இல்லத்துக்கான இல்லம் கையளிப்பு நிகழ்விலே இந்த திறநீக்கம் வந்து செய்யப்படுகின்றது. 103வது இல்லம் அச்சுவேலியை சேர்ந்த அமர்களான சின்னையா அன்னம் நினைவாக தவமணி கணேசன் அவர்களின் மகள்
தவமணி கணேசன் அவர்கள் தான் இணைந்து இந்த இல்லத்துக்கான அனுசரணையை மக்கள் நல்வாழ்வு மையத்தின் ஊடாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மக்கள் நல்வாழ்வு மையத்தின் ஊடாக அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது சுபாஷ் குடும்பம். அவர்கள் புலத்திலே இருந்து வந்து தாயத்திலே அல்லற்பட்டு இன்னல்பட்டு மாற்றுத்திறனாளிகளாக காணப்பட்டு மக்கள் நல்வாழ்வு மையத்தினுடைய கண்களுக்கு அவர்களுடைய பார்வைக்கு தென்பட்டு எங்களுடைய காணொளி மூலம் பார்த்து ஒரு இல்லத்தை இன்று புதிதாக அமைத்து கிளிநொச்சி மாவட்டத்திலே செல்வா நகரிலே இல்லம் அமைத்து கொடுத்து அவர்களை வாழ வைத்த பெருமைக்குரிய சிறப்பான நிகழ்விலே இன்று கலந்து கொண்டிருக்கோம். வாருங்க ஒரு உலர் இல்லத்துக்குள்ளே சென்று என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதை பார்ப்போம். கடந்த 6 வருடங்களாக மக்கள் நல்வாழ்வு மையம் போர் நடவடிக்கையில் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் உதவியற்றவர்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்காக இல்லங்கள் அமைப்பது, குழாய் கிணறு அமைப்பது, சுகாதாரம் போன்ற கல்வி செயல்பாடுகள், பல்வேறுபட்ட சமூக நிவாரண பணிகள், கல்வி மாணவர்களுக்கான உதவி வழங்கல் திட்டங்களை வந்து மிகப்பெரிய அளவிலே அவர்கள் சிறப்பாக சமூக சேவை ஆற்றி வருகின்றார்கள். மக்கள் நல்வாழ்வு மையம் என்று நேரடியாக மக்கள் நல்வாழ்வு மையத்துக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம்தான் வந்து இந்த சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றதை நாங்களும் வரவேற்று அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டோம். மக்கள் நல்வாழ்வு மையத்துக்கு குளத்தில் இருக்கிற இன்னும் ஆயிரக்கணக்கான உறவுகள் கரம் கொடுத்து இதே போன்ற பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு இல்லங்கள் அமைத்துக் கொடுக்க உதவ முன்வர வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் கிளிநொச்சி நகரில் மக்கள் நல்வாழ்வு மையத்தினுடைய 103வது இல்லம் பயனாளிகளிடம் கையளிக்கப்படுகின்றது. இந்த இல்லமானது கிளிநொச்சி நகரிலிருந்து செல்வா நகர் எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த 103வது இல்லத்துக்கான அனுசரணையை கனடா தேசத்தில் இருக்கும் தவமணி கணேசன் அவர்கள் அமரர்களான சின்னையா அன்னம்மா நினைவாக இந்த இல்லத்தை அமைக்கிறதுக்கான முழு அனுசரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம். இவர்களுக்கான அந்த வீட்டை மூடி அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக கொண்டு இந்த இல்லமானது அமைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறுபட்ட வீடுகளை நாங்கள் அமைத்து கொடுத்து இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த வீட்டு திட்டத்தை செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு முற்பட்ட ஆண்டிலிருந்து கல்வி ஊக்குவிப்பு தொகைகள், வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டு வந்துள்ளோம். அதனை தொடர்ந்துதான் இந்த 2000ஆம் ஆண்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே எமது முதலாவது இல்லத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த 103வது இல்லம் இந்த கிளிநொச்சி மாவட்டம் செல்வா நகர் பிரதேசத்திலே அமைத்து கொடுத்ததை இட்டு எம்மோடு இணைந்து பயணித்து அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேரம் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். நாங்கள் எங்களுக்கு சொந்த வீடு இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு நானும் மகளும் இத்தனை இடங்களுக்கு இடம்பெயர்ந்து இப்ப மக்கள் நல்வாழ்வு மையம் ஊடாக அவர்களுக்கு நாங்க கொடுத்த விண்ணப்பத்தை கருத்தில் எடுத்து எங்களோட குடும்ப நிலைமையும் கருத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு வீடு வழங்கியிருக்கணும். முந்தைய நாள்ல மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்ததாக இந்த வீட்டுக்கான நிதியை தங்களோட உழைப்பில் இருந்த நிதியை கொடுத்த அச்சிவேலியை சேர்ந்த அவர்களான சின்னையா அன்னம் அவர்கள் பெற்றோருடைய நினைவாக தவமணி கணேசன் மகள் தங்களுடைய உழைப்பிலிருந்து எங்களுக்காக இந்த வீடை வாங்கியிருக்கிறோம். அது மேல அவர்களோட சந்ததியா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார்.
மனநிறைவோட நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். இந்த நேரத்துல இந்த வீடங்களுக்கு கிடைச்சது உண்மையில ஒரு வரப்பிரசாதம், கடவுள் செய்த கிருபை. அவர்கள கரங்கள ஆண்டவர் இன்னும் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் நன்றாக தவமணி கணேஷ் அவர்கள சார்பாக கனடா தேசத்திலிருந்து வந்து இந்த வீட்டை அவர்கள கையால திறந்து இந்த மங்களகரமா இதை எங்களை கரங்களுக்கு தந்த சுபாஷ் சகோதரன் சுபாஷ் குடும்பத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இன்று 103வது இல்லத்தை அச்சுவேலியைச் சேர்ந்த அமர்களரான சின்னையா அன்னம் அவர்களுடைய மகளான தவமணி கணேசன் கனடா தேசத்தில் வசிக்கிறவர்கள் இன்று தாயிக்காவுடைய 2 காணொளி மூலம் அவருடைய அவல வாழ்க்கை என்னென்றதை உலகம் அறிந்து அவர்களுக்கான நிரந்தர காணியை அமைத்து கொடுத்து அதற்கான சகல பக்க பலமாக இருந்து உதவி செய்து வருகின்றார்கள். இந்த வரிசையில் இன்னும் அக்காவுடைய நிலைமை மோசமாக இருக்குது. அவாக்கு இன்னும் உதவிகள் தேவையா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே 103வது இல்லத்தை அமைத்து கொடுத்த மக்கள் நல்வாழ்வு மையம் சின்னையா அன்னம் நினைவாக தவமணி கணேசன் அவர்களுக்கு எமது சனல் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் மக்கள் நல்வாழ்வு மையத்தினுடைய சேவையோடு இணைந்து பணியாற்றணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி. வணக்கம். Thank you.